தமிழக அரசு மத்திய அரசிட்ட வந்து எங்களுக்கு நிதி கொடுங்க, எங்க மாநிலத்துக்கான நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக இல்ல மாதங்களாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா போதிய நிதி வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு வைக்குது. மத்திய அரசு வந்து ஓரவஞ்சனையா நடந்துக்கிறது, தமிழகத்துக்கான நிதி முழுமையா தரமாட்டுது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. ஒரு பிரச்சனையை வந்து பல மாதங்களா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பிரச்சனை கூட ஒரு சமயத்தில் வந்து தீர்வாயிரும் போல இருக்கு. மத்திய அரசு தமிழக அரசு கேட்ட நிதியை நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லி கொடுத்துரும் போல இருக்கு. ஆனால் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு டி இமானுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் முடிவே இல்லாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குங்க. ஏற்கனவே பல மாதங்களாக வந்து இந்த பிரச்சனை ஓடிக்கிருக்கு. டி இமான், இசையமைப்பாளர் டி இமானுடைய குடும்ப பிரச்சனைக்கும் அவருடைய முதல் மனைவியுடைய விவாகரத்துக்கும் முக்கிய காரணமே சிவகார்த்திகேயன் தான். அதனால வந்து இனிமே நான் சிவகார்த்திகேயன் படத்துல எதுக்குமே வந்து மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டி இமான் சொல்லியிருந்தாரு. இது வந்து அன்னைக்கு வந்து பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. என்ன சர்ச்சை ஆச்சுன்னா, இது வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு அவர் இமானு சொல்லல, சிவகார்த்திகேயன் சொல்லல. ஆனா நெட்டிசன்கள் பல பேர் பல காரணங்கள் சொன்னாங்க. இதுதான் காரணம், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி யூகத்தின் அடிப்படையில் பல காரணங்கள் சொன்னாங்க. ஆனா யூகத்தில் அடிப்படையில் சொன்னாலும் இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் இதுதான் அப்படின்னு சொல்லாமலேயே வாயை மூடிக்கிட்டே இருக்காரு. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது இப்ப புதுசா வந்து சமூக வலைதளங்கள்ல சிவகார்த்திகேயன் பல வருடங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகியிருக்குங்க. அந்த வீடியோ வந்து இன்னைக்கு நெட்டிசன் கிளிக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வீடியோ வந்து அவர் யதார்த்தமாக பேசியிருக்கலாம். அது வந்து இன்னைக்கு வேற விதமாக அந்த வீடியோ போய்க்கிருக்கு. அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்றாரு, இமான் வந்து எனக்கு வந்து அன்னை மாதிரி. அவங்க மனைவி, முதல் மனைவி, இப்போ 2வது திருமணம் செஞ்சுட்டாரு. முதல் மனைவி மோனிகா அப்படின்ட்டு இருந்தாங்க. அந்த மோனியா வந்து எனக்கு அண்ணி மாதிரி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அன்னை இமானுக்கு வந்து கால் பண்ணி பேசுவனோ என்னமோ அது அடுத்த விஷயம். ஆனால் மோனியா அன்னிக்கு வந்து நான் அடிக்கடி ஃபோன் பேசி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்தி அந்த வீடியோவில் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறாரு, அவங்க வந்து யார், இமானுடைய முதல் மனைவி மோனியா வந்து என்ன கொழுந்தனாரே நீங்கள் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இது வந்து எங்களை வந்து தொழிலை மீறிய ஒரு உறவாக நாங்கள் வந்து அந்த குடும்பத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அங்கங்கே எடிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. முக்கியமான பாயிண்ட் ஃபுல்லாக எடுத்து இன்னைக்கு சமூக வலைதளங்களை பரவிக்கிருக்கு. ஏற்கனவே வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து சிவகார்த்திகேயன் வச்சிருக்கலாம். ஆனால் சிவகார்த்திகேயன் வாயை மூடிக்கிட்டே இருந்துட்டாரு. அது என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லி அந்த 2 குடும்பங்களுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிற நெட்டிசன்களும் சரி, பல பேர் வந்து கண்ணு மூக்கு வாய் வச்சு ஒரு உருவத்தை உருவாக்கி அது பல விதமாக வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி வந்து கேரக்டரை பற்றியே வந்து தவறாக சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போயும் வந்து அதை தான் சொல்லிக்கிருக்காங்க. ஆனாலும் இன்ன வரைக்கும் வந்து சிவகார்த்திகேயன் கம்முட்டு தான் இருக்காரு. ஒரு இதை வச்சு வந்து அவர் ஒரு சினி ஃபீல்டில் வந்து ஒரு கெட்ட பேர் அவர் பேரே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு நடிகர் அப்படின்ற சிவகார்த்திகேயன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு அவரே வந்து இவ்வளோ பிரச்சனைகளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய பேரு புகழ கெட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பல பேர் சொல்கிறாங்க. சமூக வலைதளங்கள் பல இது போய்க்கிருக்கு இந்த விஷயம். இருந்தாலும் இன்ன வரைக்கும் வந்து அவர் வாயை திறக்கவே இல்லை. அவர் குடும்பத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனையால குடும்பத்துக்குள்ளேயே சண்டைன்னு வந்து சமூக வலைதளங்களை வந்துச்சு. அப்பே வந்து அவர் வாயை திறக்கல. இப்படி வாயை திறக்காமலே அவர் இருக்க நெட்டிச்சுகள் என்ன சொல்றாரு, என்ன அண்ணே அண்ணின்னு சொல்லியே வந்து ஒரு குடும்பத்தை வந்து சுக்குநூறு ஆக்கி செதைச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி போக போக வந்து இன்னும் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரே சிவகார்த்திகேயன் வந்து இதுக்கும் பதில் சொல்லாமல் அமைதி காப்பார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அன்னைக்கு வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி வந்து இமானே வந்து டைரக்டாக சொன்னார், நான் வந்து சிவகார்த்திகேயன் படத்தில் நான் மியூசிக்கே பண்ண மாட்டேன், அவர் வந்து ஒரு நட்பாக இருந்தால் இன்னைக்கு நட்பு வந்து அவர் உடைச்சிட்டாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அந்த துரோகத்தை என்னால் வெளியே சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இமானே வந்து அன்னைக்கு டைரக்டாக பேசினார். அப்படி பேசின அந்த சமயத்திலே வந்து இது வரைக்கும் வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கவே இல்லை. யார், சிவகார்த்திகேயன் விளக்கம் கொடுக்கல. இல்லை இமான் சொல்வது பொய் அப்படின்னு சொல்ல கிடையாது, இமான் சொல்வது உண்மைன்னு சொல்ல கிடையாது.
கேட்டால் நான் வந்து இதெல்லாம் கடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்து போகிற விஷயம்னா அது வேறு விஷயம். ஒருத்தருடைய கேரக்டரை, ஒருத்தருடைய மானத்தை வந்து இது பேசுகிற விஷயம். இதை வந்து உண்மையை சொன்னால் தான் அதுக்கான விளக்கம் தெரியும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை வந்து சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் வந்து விளக்கமே கொடுக்கல. அப்படி விளக்கம் கொடுக்காத தள்ளி போட்டுக்கிட்டே போகிறதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி பழைய வீடியோக்கள், அவருடைய இன்னும் பல வீடியோக்கள் இருக்கலாம், அந்த வீடியோக்களை எடுத்து அங்கங்கே கட் பண்ணி இந்த மாதிரி வலைதளங்களில் பரவுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் சிவகார்த்திகேயன் மௌனமாக இருக்க இன்னும் பரவிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து வாய் திறந்து இதுக்கான ஒரு முடிவு, ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சா சிறப்பாக இருக்கும்.